கரம் நம்மோடு இடைப்படும்படியாக தகப்பனே உம்முடைய பிரச்சனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இடைவிடாத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்பவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறீரே, நீர் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருந்திருக்கிறீரப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தந்தவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ள தகப்பனாக இருந்திருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரிடமும் ஆண்டவரே எங்களை கையேந்து விற்காதபடி ஆண்டவரே எங்களை உயர்த்துகிறதான தகப்பன், எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை மாத்திரம் செய்வேன் என்று சொன்னதான தகப்பன், உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இடைவிடாத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்பவர், எங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுகிறதான தகப்பனாக இருந்திருக்கிறீர். உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை அப்பா. உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தமுள்ள தகப்பன். உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நிறைவேறும், எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைவேறும். ஆண்டவரே, இந்த காலை வேளை நாங்கள் நோக்கி பார்ப்பது உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை மாத்திரமே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் சகலவற்றையும் மாற்றும், எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாக செய்து முடிக்கும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளார அடங்கி இருக்க நீர் உதவி செய்யுங்க. பலன் தருகிறதான தகப்பன், நீர் எங்களை பலனோடு நடத்துங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரை நாங்கள் பாடும் பொழுது எங்களுடைய முழு இருதயமும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கலிகூற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பலனை தருகிறவரே, எங்களுக்கு சத்துவத்தை தருகிறவரே, எங்களுக்கு கிருபையை ஊற்றுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா இடத்துல ஒரு விஷயம் எழுந்து நின்று நம்முடைய தேவனை நாம் வரவேற்க போகிறோம். இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தமான இந்த ஆலயத்தில் அவர் உலாவும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நீர் பரிசுத்தம் உள்ளவரே, எங்களுடைய பாவத்தை பார்க்காத பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன், எங்களுடைய பாவத்தை கழுவுகிறதான நல்ல தகப்பன், நீர் எங்களுடனே இடைப்படுகிறதான தகப்பன். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் மட்டுமாக நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவகுமாரனாய் பலமாக ரூபிக்கப்பட்ட, எல்லாருடைய வாய்களையும் அறிக்கையிட்டு தேவகுமாரன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. சுவே எங்கள் கிரீடங்கள் யாவையும், எங்கள் கிரீடங்கள் யாவையும்
உயர்த்துகின்றோம். முன்னெடுஞ்சாங்கிட யாகின்றோம். முன் என்றென்றும் என்றென்றும் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே நெடுஞ்சாங்கிடையாகின்றோம். கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்பாக பரிசுத்தர் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ பரிசுத்தம் உள்ளவர் நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, வழி நடத்து, எங்களுடனே கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் பாடும் பொழுது எங்களுடைய இருதயம் முற்றிலும் உம்மை நோக்கி பார்த்து கலிகூற உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய உடல், ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை முழு மனதாக உயர்த்தி நீர் உதவி செய்யுங்க, பலனை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். Hallelujah. Praise Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிப்பது மிகவும் பெரிதான கிருபை. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடப் போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை இம்மட்டும் காத்து நடத்தினதான அவருடைய கிருபை நித்தமும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறதான அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை நாம் சொல்லும்போது அது அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென். அவர் அந்த வார்த்தையை என்ன வார்த்தை என்றால், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை இறங்கி வருது. ஆமென். அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதிக்க போகிறோம். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். நெருக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர்
அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பயப்பட வேண்டியதில்லை. முன் செல்கிறதான தகப்பன் அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னிலே தோன்றிய பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றார் என்னை சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. நம்பிக்கை தைரியம் தாரே. அவர் கிருபை என்று உள்ளது. நம்பிக்கை தைரியம் தாரே. அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தந்தார். தைரியம் நீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் நல்லவர்,
என்றும் உள்ளது. அவர் நல்லவரே, அவர் என்றும் துதியுங்கள், என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ அவர் நல்லவர், வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய தேவன் நம்மளை நித்தமும் நடத்துகிறதான தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை குறைவில்லாமல் பாதுகாத்து நம்மளை நடத்துகிறதான நேசர். அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றை உருவாக்குகிறதான் நல்ல தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அவர் என்ன கோராக இருந்திருக்கிறார், எந்த துணையாளர், அவர் எந்த துணையாளர், தாகம் தீர்க்கும் என்னுடைய ஜீவ தண்ணீர் என்று அடுத்த பாடல் நாம் பாட போகிறோம். இந்த என்ன கோருக்கு உண்டான அர்த்தம் வந்து என்னென்னா, சிம்சோன் அந்த கழுதையினோட தாடை எடுத்து அந்த பள்ளத்தாக்கில் அவர் இந்த பெலிஸ்தீரை ஃபுல்லாக அடித்து வீழ்த்துறாரு. வீழ்த்தினதுக்கப்புறம் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறாரு, ஆண்டவர் நோக்கி பார்த்து, தாகத்திலே நான் செத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்யும்போது அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த நீரூற்றோட பெயர் தான் எண்ணக்கோர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் முடிந்து போகிற சமயத்தில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எண்ணக்கோராக இருக்கிறார், என்னுடைய துணையாளராக இருக்கிறார், நம்முடைய தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோரி நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். என்னக்கோர் நீர் என்னுடைய துணையாளர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவர். என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவர், ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே வார்த்தையால் தேற்றுகிறதான வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே என்னக்கோ நீர் என்ன துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ. சத்துவம் இல்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறக்க செய்கிறதான தகவல். உயர பறந்திடுவேன். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவர், என்னை காப்பவரே. தாகத்தாலே தாகத்தாலே கதறி என் ஜெபத்தை கேட்கிறவரே. என்னை கேட்பவரே. என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவர், ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓ ஆவியானவர், அவர் நம்மோடு இடைப்படுகிறதான தேவன். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில், நம் சார்பில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹalleluya.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என் சார்பில் இருக்கிறார் என்றாமே? எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் அவர் நம்மோடு இடைப்படுகிறதான தகப்பன். ஆமே, நமக்கு முன் செல்கிறதான தகப்பன். அவரை நாம் உயர்த்தி பாட போகிறோம். என்னை நடத்திடும் தேவன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. சும்மா திரும்பி பார்த்து சொல்லலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பை கொஞ்சம் அப்படியே லைட்டாக அசைச்சு சொல்லுங்கள், பயப்படாதீங்க. காரணம் உங்களுக்கு முன்பாக நம்மை படைத்த தேவன் சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடி அவரை உயர்த்த போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லை என்று சொல்லி. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கதால் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கவே எனக்கில்லையே. பயமில்லையோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கருண்டு பயமில்லையோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பு கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் அவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் நேர்வழியாய் நம்மை நடத்துபவர். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை மேலானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால்
கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. அப்படியே கரங்களை உயர்த்தி ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அவர் நம் முன்பாக இருக்கிறார். ஓ என்னை நடத்திடும் தேவன் இருக்க நான் எதற்கும் பயமில்லை, எதற்கும் பயப்படேன். அவர் நம்மோடு இருக்கிறதான நல்ல நேசர். அவர் நம்முடைய கரத்தை இறுக பிடித்த கரத்தை அவர் கீழே விடவே இல்லை. எவ்வளவு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். அப்படியே இருக்கிற எழுந்து நின்று நம்முடைய தேவனை ஓ அப்பா நீர் எண்ணற்ற நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீரே ஆண்டவரே. ஓ இனியும் நன்மைகள் செய்ய வல்லமை உள்ளவரே. உம்முடைய அன்பிற்கு ஆண்டவரே இணையே இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு இணையே இல்லை ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் மௌனமாக இருக்க வேண்டாம், தயவாய் வாயில் திறந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை மாத்திரம் அறிக்கையிட்டு ஓ நீர் என்னுடைய துணையாளர், நீர் என்னுடைய ஜீவ நீரூற்றா இருந்திருக்கிறீர். ஓ என்னுடைய வலது கரத்தை பிடித்து நடத்துகிறதான தகப்பன், இம்மட்டுமாக நீர் நடத்திருக்கிறீரே, எங்களுக்கு பேலனை தருகிறீரே. ஓ எவ்வளவு நல்ல தகப்பன். இன்றைக்கு நாம் பாடல் பாடும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றே ஒன்று கேட்க போகிறோம், ஒன்றே ஒன்று காரியம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினதான் உம்முடைய கிருபை, இனிமேலும் என்னை நடத்தும் ஆண்டவரே, இனிமேலும் என்னை நடத்தும். விலகாத மேகமாக இருப்பவரே நீர். ஓ உம்முடைய மகிமையின் பிரசனத்தால் நீர் எங்களை நடத்துகிறீர். எவ்வளவு நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய நாமம் கொடுத்ததான ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலை எல்லா நேரங்களிலும் அப்பா என்னுடைய ஆராதனை உமக்கு மாத்திரம். ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நாம் உயர்த்தி பாட போகிறோம். ஆராதனை ஆராதனை என்று சொல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனைக்கு பாத்திரரானவர். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை.
காலையிலும் காலையிலும் மாலையிலும் அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு எங்கள் மேசியாவே மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை எங்கள் ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே மேக ஸ்தம்பமானவர் மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஓ என் நேரமும் அப்பா மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஓ ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு அக்கினியாயிரங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாயிரங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடும் அக்கினியாயிரங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாயிரங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே
ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி ஓ அக்னியாக இருப்பவர், பலனை தருகிறவர். ஓ சந்தரத ரிதுரி மனநன மனதர பலவா, ஓ ரியாந்திர சரிதுரிதர மனதர பலவா. ஓ எங்களுடைய தேவன் வழி நடத்த வல்லமை உள்ளவர், என்னுடைய தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். ஓ அவருடைய கரங்கள் குறுகி போகிறதில்லை அப்பா. ஓ பலனை தருகிறவரே, என்னை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலனை தருகிறவரே, திடனை தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா உங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, உடைய பலனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக உடைய பலனை கொடுத்து நடத்தினி எவ்வளவு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்து. அவருடைய சமூகத்தில் கேட்போம், அக்கினியாக, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி, ஓ ஜீவன் தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலனை தருகிறவரே, எங்களுக்கு சுகத்தை தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களுக்காக ஜீவ நீரூற்றாய் வருகிறவர், எங்களுக்காக பலனை தந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதரே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகமே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள், அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட, ஆவியில் ஜெபித்திட, என்மேல் வாரும் அப்பா, என்மேல் வாருமே. தினம் ஆவியில் நிரம்ப, ஆவியில் ஜெபித்திட, என்மேல் வாருமே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்தியாவியா, சத்திய ஆவியா, என்மேல் வாரும், என்மேல் ஊற்றுங்கப்பா உங்களுடைய கிருபையா, என்மேல் ஊற்றுங்கப்பா, என்மேல் வாருமே. அபிஷேகமே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ஆவியானவரே, ஆவியே, 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் என்னில் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,
அசைவாடும் என்னில் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் என்னில் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாருடைய சமூகத்துல கேட்டு அசைவாடும் என்னோட அசைவாடும் ஆண்டவரே, என்னை அனலாக்கும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை அனலாக்கும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில் ஓ அன்னை வாசிகளினால பேசி மகிமைப்படுத்தி ஓ சந்தரதரிதுரி மனனனமனதரபா ஓ ரியாந்திர சரிதுரித ரமனதரபலபா ஓ ஷமனனனமனமனதரபலபா. ஓ பாதுகாப்பை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர், ஓ சுற்றிலும் மதிலாக அரணான பட்டணமாக இருப்பவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய இடைப்படுகிறதான தகப்பன், எங்களோடு அசைவாடுகிறதான தகப்பன். இப்படி அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. காரணம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் செய்திருக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது தரிசனம் மாத்திரம்தான் நீர் வைத்தீர். ஆனால் இன்றைக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது 3 அல்லது 4 தலைமுறை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைகளுக்கும் நம்முடைய தலைமுறை தோறும் இரக்கம் பாராட்டுகிறதான நல்ல தகப்பன். எத்தனை பேர் உண்மையாக ஒற்றுக்கொள்ள முடியும்? கரங்களை மாத்திரம் அவருக்கு நேராக உயர்த்தி ஓ நீர் இரக்கம் செய்கிறதான நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நினைத்து பார்க்க அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் யோசித்து அப்பா நீர் எவ்வளவு கிருபைகள் தந்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு கிருபைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பொழிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை, திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை, திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனத்தை வைத்ததான தகப்பன்,
கையில் ஒன்றுமில்லாமல் துவங்கினதான வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை இன்று என்னிடமே. தரிசனம் தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் தரிசனம் தந்தவர் என்னை நடத்திடுவே, தலை குனியாமல் என்னை உயர்த்தினீ. தரிசனம் தந்தவர் என்னை நடத்திடுவே, தலை குனியாமல் என்னை உயர்த்தினீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்துகிறதான நல்லவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே இல்லப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் உங்க கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க தகுதியில்லா என்னை உயர்த்தினது. இன்னும் ஒரு விசை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாத ஒரே ஒரு நல்ல நேசர். கடைசியாக, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை முடிந்தவர்கள் ரெண்டு கரங்களை மாத்திரம் உயர்த்தி அவருடைய சமூகத்துக்கு நேராக துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர். துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும்
நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ நன்மை செய்கிறதான தேவன், என்னை பலப்படுத்துகிறதான தகப்பன், நீர் எங்களை நடத்தின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுத்துகிறோம். மீதியான வேலையை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்துகளும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். சங்கீதத்தின் புத்தகம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாம் அந்த சங்கீதத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமாம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 2ஆம் சங்கீதம் 1 - 3 வரை வாசிக்கும் பொழுது சத்துருடைய கூக்குரலை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்று நினைச்சுனா கூக்குரலிடுகிறார்கள். அதற்கு அடுத்து 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் தேவன் செய்ய போகிற காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிற என்ன செய்வாரா? நகைப்பா. யாரை பார்த்து? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சந்திப்பானே, அவர்கள் கட்டுகளை அறுத்து என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு விரோதமாய் தேவன் நினைச்ச பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்கள் என்ன செய்வாரா? இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசுவார், தமது உக்கரத்தில் அவர்கள் என்ன செய்வார்? கலங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதக்காரன் உடனே சொல்லுகிறான், 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அதுக்கு மேலுள்ள வசனத்தில் உடனே விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் விண்ணப்பத்தின் விவரம் என்ன? ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிற என்ன வார்த்தை என்ன? நான் சங்கீதக்காரன் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் என்று 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அடுத்து 8ஆம் வசனத்தில் பாருங்க, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக பூமி எல்லை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலங்களைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இப்பொழுது ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எதற்கு? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறும், அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நம்ம 7ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் தீர்மானத்தின் விவரம் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன ஸ்தோத்திரம் சொல்லுகிற வார்த்தை தீர்மானம், டிசிஷன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானத்தை எடுக்க பழகணும். ஸ்தோத்திரம். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுவதாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம் எங்கேயும் போவதாக இருக்கட்டும், எந்த காரியமானாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா தீர்மானத்தை சரியாக எடுக்க பழகணும். ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம தீர்மானம் சரியாக எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம தோற்று போவோம். ஆனால் வாழ்க்கையில் என்னச்சுன்னா எல்லாம் தோல்வியை சந்திப்போம். அந்த தோல்வி என்ன கொண்டு வரும்? வெறுப்படைய பண்ணிடும். அது என்ன செய்யும்? குழப்பத்தை உண்டாக்கிறோம். குழப்பம் என்ன செய்யும்? முறுமுறுப்பை கொண்டு வந்துடும். எனவே சரியான தீர்மானம் எடுக்க ஒரு தேவ பிள்ளை பழகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் நம்ம வாழ்க்கை என்னச்சுன்னா லக்கை நிர்ணயிக்கும், வெற்றியை நிர்ணயிக்கும். ஒரு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுவது நாம் எடுக்கிற என்னச்சுன்னா தீர்மானம் தான். ஒரு சொல்லும்பொழுது சொல்லுகிறா, நீங்கள் எடுக்கும் தீர்மானம் தான் உங்கள் நினைச்ச லக்கை நிர்ணயிக்கும். நாம் எங்கே அடைய வேண்டும், நாம் எங்கே போக வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை ஸ்தோத்திரம் தீர்மானிப்பது, நிர்ணயிப்பது எது அப்படின்னா நாம் எடுக்கிற தீர்மானம். எனவே இன்னைக்கு அநேகர் என்னச்சுன்னா தங்கள் தீர்மானத்தில் குழப்பம் அடைந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். உடனே என்னச்சுன்னா நம்ம தீர்மானம் எடுக்க முடியாதனால உடனே ஒரு லெட்டர் எழுதியோ இல்லை என்னச்சுன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியோ உடனே என்னச்சுன்னா, ஐயா எனக்கு என்ன செய்யணும் தெரியலை, இதில் எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்க ஏதாவது ஒன்று என்னச்சுன்னா சொல்லிடுறாங்க. அது ஒருவேளை ஒத்தையர் அட்டைய மாதிரி ஆகிருது. ஆனால் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். என்ன செய்யணும் என்பதை நீங்கள் தான் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து
நீங்கள் தான் என்ன டிசிஷன் எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் யாரோ சொல்லுதை வச்சு யாரோ என்ன இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அதனுடைய விளைவை நீங்கள் தான் சந்திக்க வேண்டிய வந்துடும். எனவே நாம் தோல்வியை சந்திக்காம வெற்றி அடைய வேண்டும் என்றால், நம்ம நிர்ணயிக்கப்பட்ட லக்கை அடைய வேண்டும் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீர்மானம் எடுப்பது மிக 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 முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தீர்மானம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா எப்போவுமே தீர்மானத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. தீர்மானம் எடுக்கும் பொழுது 3 காரியத்தை நம்ம என்னச்சுன்னா சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தா, 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எதை செஞ்சாலும் சரி, நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் சரி, அதுல எல்லாம் என்னச்சுன்னா எதுக்காகனா, நீங்க எடுத்த தீர்மானத்துல தேவன் பிரியப்படணும், தேவன் மகிமைப்படணும், தேவ நாமம் உயர்த்தப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஒருவேளை நீங்க எடுத்த தீர்மானம் உங்களுக்கு அது சாதகம் இல்லாமல் இருப்பதை போல தோன்றலாம், உங்களுக்கு அது வேதனையை கொடுப்பதை போல இருக்கலாம், உங்களுக்கு இப்படி தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோமே அப்படிங்கிறது தோணலாம். ஆனா நீங்க எடுக்கிற தீர்மானத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது என்ன நேரத்தை கருதி சொல்லுது. 2வது என்ன, நீங்க எடுக்கிற தீர்மானத்துல ஸ்தோத்திரம், உங்கள் சுயநலத்திற்காக நீங்க எடுக்கக்கூடாது, பிறருடைய பிரயோஜனத்துக்காக எடுக்கணும். அந்த வசனத்தை பாருங்க, 32. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல அப்படின்னு ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம், நம் சுயத்திற்காக எடுக்கிற தீர்மானம் அல்ல. ஐயா எனக்கு என்ன இந்த இதனால என்னுடைய நலனுக்காக எடுக்கிற தீர்மானம் அல்ல. ஸ்தோத்திரம், நாம் பிறருடைய பிரயோஜனத்துக்காக நாம் எடுக்கிற தீர்மானம் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்க வேதத்துல பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 22, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபையும். 22ஆம் வசனம் 22. ஸ்தோத்திரம். 1 ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியை பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது என்ன அறிகிறேன். என்ன? ஏனெனில் இவ்ரெண்டிலும், எந்த ரெண்டிலும்? இந்த காரியம் என்னச்சுன்னா மரணம், இன்னும் ஒன்று என்னச்சுன்னா உயிர் வாழ்வது. இது ரெண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் என்னச்சுன்னா பயங்கர நெருக்கப்பட்டவன், அவன் உடைக்கப்பட்டவன், அவன் பல விதத்தில் என்னச்சுன்னா பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவன், அடியும் உதையும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவமானமும் நிந்தை அடைந்தான். எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டேன்னு சொல்லுகிறான். ஸ்தோத்திரம் காவலில் இருந்தேன்னு சொல்லுகிறான், அநேக தடவை அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். இப்படி என்னச்சுன்னா அப்போஸ்தலனுடைய பவுல் என்னுடைய சரீரம் அது வேதனைக்குள்ளான ஒரு சரீரமாக இருந்தது. அவன் ஒரு பாடு நிறைந்த மனுஷனாய் காணப்பட்டான், அவன் வேதனை நிறைந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் சொல்லுகிறான், இந்த பாடுகள் இந்த வேதனையில் நான் இருப்பதை காட்டிலும் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் தேவனோடு இருப்பது நலம் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் சொல்லிட்டு சொல்லுகிறான், அது எனக்கு பிரயோஜனம், எனக்கு நல்லா இருக்கும், என் வேதனை போயிடும், என் கஷ்டம் போயிடும், என் துன்பம் போயிடும், என்னுடைய பாடு போயிடும், என்னுடைய துயரம் போயிடும். ஆனால் நான் இந்த பாடுகள் உபத்திரத்தின் மத்தியில் ஸ்தோத்திரம் இருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் என்று 24 பாருங்க. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அதுதான். ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் எனக்கு இது பிரயோஜனமா இருக்குன்னு சுயநலவாதிகளாக இருந்தால் நீங்க எடுக்கிற தீர்மானம் ஃபெயிலியர் ஆயிரும். கர்த்தருக்கு மகிமை. நான் எடுக்கிற தீர்மானத்தில் முதலாவது தேவன் மகிமைப்பட வேண்டும்,
ரெண்டாவது, நான் எடுக்கிற தீர்மானத்தில் அந்த தீர்மானம் எடுப்பது நிமித்தம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:3 வாசிக்கும், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்னச்சுன்னா என்ன கடவீர்கள். அடுத்த வசனம், அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப என்னச்சுன்னா முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க எடுக்கும் பொழுது என்னச்சுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க, நீ என்னச்சுன்னா பொழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க, நீ வாழ்வதற்கு லாய்க்கலன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எடுத்த தீர்மானம் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், உனக்கு எவ்வளவு என்னச்சு நன்மை இருக்கும் பொழுது நீ ஏன் இதை நீ அனுச்சுன்னு எடுத்த இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒன்று தெரியணும், நான் எடுத்த தீர்மானத்தில் முதலாவது தேவன் மகிமைப்படணும், ரெண்டாவது என்னச்சுன்னா பிறருக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். இல்லைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சர்ச்சு காரியமாகவே இருக்கட்டும், இந்த ஊழியத்திற்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நான் 27/2/2022 என்னச்சுன்னா வந்தேன். அன்றைக்கி என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டேன். அன்றைக்கி பண்ணப்பட்ட பொழுது என்கிட்ட சொல்லி என்னச்சுன்னா அனுப்பின ஒரு காரியம், நம்ம என்னச்சுன்னா அங்கே திருப்பூர் சிட்டி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, அது என்னச்சுன்னா உனக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லை உனக்கு என்னச்சுன்னா நல்லா நீ அங்கேருந்து வாழ்க்கை நல்லா இருக்கிறோம், உன் பிள்ளைங்க நல்லா இருவாங்க, இப்படி என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் இப்போ செதறிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கப்படணும். அதனால் எங்களுக்கு ஒரு ஆள் தேவை. இப்போ ஒரு வாரம் அங்கே இரு, ஒரு வாரம் நீ என்னச்சு முக்கூடல் இரு, அந்த சபை பாதுகாக்கப்படணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை என்னச்சுன்னா ஏற்படுத்தணும். அதுக்கு என்னச்சுன்னா எனக்கு எங்களுக்கு உதவியார் ஸ்தாபனம் அதுதான் சொல்லி என்னை அனுப்பிச்சு. அதுதான் எனக்கு என்னச்சுன்னா, எனக்கு அதுதான் இங்கே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அன்னைக்கு என்னச்சுன்னா அந்த நியமிக்கப்படணும், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் எனக்கு என்னச்சுன்னா அன்னைக்கு என்னை மேலே ஒரு அப்பாயின்மெண்ட் என்னச்சுன்னா அந்த என்னை ஜெபம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த ஜெபம் நிரந்தரமாக மாறிட்டு. எப்படி மாறிட்டு? நிரந்தரமாக மாறிட்டு. ஆனால் 6 மாதம் மனைவி பிள்ளைகள் சபை. அதனால தான் நான் நினச்சேன், அன்னைக்கு என்னச்சுன்னா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், அது பெத்த பிள்ளைகள், இது தத்து பிள்ளைகள்னு சொன்னேன். அது உங்களுக்கு ரொம்ப வலி. இப்போ நீங்கள் எனக்கு பெத்த பிள்ளைகள் அல்லையா? அப்போ என்னன்னா என்னுடைய என்னச்சுன்னா என்னுடைய நோக்கம் என்ன, சமாதானம் வரணும், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும், அதுதான் எனக்கு என்னச்சுன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் 6 மாதத்தில் இப்போ என்னென்னா பண்ண ஜெபம் வாங்கி பண்ணி போட்டாங்க. தோத்துறோம் இங்கேயே உட்கார வச்சுட்டு அந்த 6 மாதம் ஜெபம் பண்ணேன். அது ஆண்டவருக்கு என்னச்சுன்னா ஆண்டர் செல்வான்னு அவங்க வீட்டில் அந்த மாடியில் இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற பெட்டும் சாட்சி சொல்லும். நான் வடித்த கண்ணீருக்கு 1000 பிரச்சனைகள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சூழ்ந்து வரும். பல வார்த்தைகள் என்னச்சுன்னா என் மேலே என்னச்சுன்னா பாஞ்சது. எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன், அமைதியாகவே இருந்தேன். எல்லாத்துக்கும் என்னச்சுன்னா மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அமைதியாகவே இருந்தேன். நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வாயே திறக்க மாட்டார். ஏன்னா எனக்கு வாய் திறக்க அப்போ முடியலை, வாயே திறக்க மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்போ அந்த தீர்மானத்துக்கு 6 மாதம் ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு இருந்தேன். தேவ சமூகத்தில் என்னச்சுன்னா என் சரீரத்தை ஒடுக்கினேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தம் இல்லாமல் உம்முடைய விருப்பம் இல்லாமல் என்னை ஒருபோதும் என்னச்சுன்னா இங்கே நீ அனுமதிக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கம். அழுதேன், புலம்பினேன், தூக்கத்தை கெடுத்தேன், சாப்பாட்டை வெறுத்தேன், நேரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் என்னச்சுன்னா மணிக்கணக்காக செலவழித்தேன். ஆண்டவர் என்னச்சுன்னா அதற்கான ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இல்லையா? எனக்கு தெரியும் பாடுகளுக்குள்ளே போகிறேன்னு தெரியும், எனக்கு தெரியும் அவமானத்துக்குள்ளே போகிறேன்னு தெரியும், எனக்கு தெரியும் நிந்தைக்குள்ளே போகிறேன்னு தெரியும், எனக்கு தெரியும் என்னச்சுன்னா பிரச்சனைக்குள்ளே நம்மளே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் போகிறோம், ஒரு நெருக்கத்துக்குள்ளே போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாடுகளுக்குள்ளே போகிறேன்னு தெரியும்.
இதனால் அவமானம் வரும், நிந்தை வரும், சமாதானம் கெடும் என்று எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு முன்னால் எடுக்க வேண்டிய டிசிஷன் ஒன்று இருந்தது. நான் யாரை சந்தோஷப்படுத்த போகிறேன், யாரை மகிழ்ச்சி அடைய பண்ண போகிறேன். என் சுயத்திற்காக நான் நினைத்திருந்தால் என்னுடைய கால்கள் என்னச்சுன்னா பின்னிட்டு போயிருக்கும். அன்றைக்கு என்னச்சின்ன ஸ்தோத்திரம், என்னுடைய முன்னால் நின்னதெல்லாம் ஆண்டவருடைய என்னச்சின்ன ஸ்தோத்திரம் நடத்துதலுக்கும். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் என்னச்சின்ன ஸ்தோத்திரம், ஜனங்கள் சிதறி போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஆகிவிடக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் என் கூட பேசினால இந்த பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரையும் என்னை பார்த்து என்னச்சின்ன ஸ்தோத்திரம், சில தலைவர்கள் கூட என்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஸ்தோத்திரம், நீ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட. எல்லாம் சொல்லுவாங்க, நீ பெரிய என்னச்சின்ன ஸ்தோத்திரம், ஒரு நல்ல நீயே உருவாக்கப்பட்ட சபை, நீயே உண்டாக்கப்பட்ட சபை, நல்ல என்னச்சின உன்னுடைய பிள்ளைகள் போல வளர்த்து வந்த சபை, உன் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு சபையை நீ என்னச்சுன்னா அது நீ சாதாரணமாக செய்யலை. இவ்வளோ ஆத்துமாக்களை விட்டுட்டு இவ்வளோ பெரிய என்னச்சுன்னா அந்த சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்த என்னச்சுன்னா இந்த பாடுகளுக்குள்ளே வருது நல்லதில்லை. எத்தனையோ நபர்கள் போன வாரத்தில் கூட சிலவங்க என்கிட்ட பேசினாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நான் சிரிப்பு மட்டும்தான் என்கிட்ட வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம டிசிஷன் எப்படி எடுக்கிறோம், நம்ம டிசிஷன் எப்படி இருக்கிறோம். ஐயா, இது என் சுயம், இது என் விருப்பம். அதில் கர்த்தர் விருப்பப்படுகிறாரா, தேவன் சந்தோஷப்படுதாரா, தேவன் நாம் அதில் மகிமைப்படுகிறதா, அதுதான் உங்களுக்கு தேவை. தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா அதில் தேவன் மகிழ்ச்சி அடைந்த அதுதான் பெரிய பாக்கியம். இதனால இன்னும் ஒருவருக்கு பிரயோஜனப்படுகிறதா. நான் எடுத்ததில் எனக்கு வேதனை தான், எனக்கு நிந்தை தான், எனக்கு அவமானம் தான். ஆனால் நான் எடுத்த தீர்மானத்தில் இன்னும் ஒருவருக்கு சந்தோஷம், இன்னும் ஒருவருக்கு ஆசீர்வாதம். அதுதான் உண்மையாய் தேவன் நமக்கு நடத்துகிற பாதை. ஒரு அலையில சொல்லுங்கள், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் முடிவெடுக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொன்னா, ஸ்தோத்திரம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் சரியா நம்ம எடுக்க பழகணும். மூணாவது நம்முடைய டிசிஷன், முதலாவது தேவ நாம மகிமைப்படணும், ரெண்டாவது பிறருடைய பிரயோஜனத்துக்காக இருக்கணும், மூணாவது ஆண்ட நமக்கு சொல்லுகிற பாருங்க, சரி ரெண்டாவது அங்கே சொல்லுகிற பாருங்க, அவனவன் தனக்கான பிறனுக்கானவே நோக்குவானாக. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையை உங்களில் இருக்கு. இதான் கிறிஸ்துவின் சிந்தை. அது இருக்கணும் அப்படின்னு. மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 10 33 வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 10:33 பாருங்க. 1 கொரிந்தியர் 10 33, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் ஏடரலற்றவர்களாயிருங்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எடுத்த தீர்மானம் முதல்ல தேவநாமம் மகிமைப்படும், ரெண்டாவது பிறருக்கு பிரயோஜனமா இருக்கும், மூணாவது நீங்கள் எடுத்த தீர்மானம் பிறருக்கு இடையூறாய் இருக்கவே இருக்காது. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எடுத்த தீர்மானம் பிறருக்கு ஒரு நாளும் இடையூறாய் இருக்காது. அது என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது பிறருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமா அது இருக்கும். நீங்க எடுக்கிற தீர்மானத்தில் இந்த 3 காரியம் இருந்தால் அதுதான் நீங்க சரியான விதத்தில் தீர்மானம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். அது உங்க திருமண காரியமா இருக்கட்டும், அது உங்களுடைய என்ன படிப்பு காரியமா இருக்கட்டும், அது உங்களுடைய என்ன வேலை காரியமா இருக்கட்டும், உங்க தொழில் காரியமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், வீடு கட்டுவதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்குவதா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், எந்த காரியமானாலும் அதுல 3 காரியம் இருக்கணும். 1 தேவ நாமம் மகிமைப்படணும், ரெண்டாவது என்ன சின்ன ஸ்தோத்திரம் பிறருடைய பிரயோஜனத்துக்கு ஏதுவா இருக்கணும், மூணாவது இது நிமித்தம் பிறருக்கு இடையூறு வரக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் ஆமதிக்கிறார். அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், தாமஸ் ராஜாயா ஏசிய சபையினுடைய என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஊழியக்காரர் சுந்தரையா, சாம் சுந்தரையா, அதுக்கு அடுத்து என்ன வந்த ஒரு பெரிய பரிசுத்தவான் ஸ்தோத்திரம், இவர் என்ன தாமஸ் ராஜையா, அந்த பாஸ்டர் ஜோயல் தாமஸ் அவருடைய தகப்பனா ஸ்தோத்திரம். அந்த ஐயாட்ட ஒரு நாள் ஒரு பையன் போய் கேட்டானான், ஐயா எனக்கு வேலையே கிடைக்கலையா அப்படின்னு. ஐயா உடனே அவனை பார்த்து மறுபடியும் கேட்டாரான்,
நீ வந்து என்னச்சுன்னா பைபிள் எத்தனை தடவை வாசித்து முடிச்சிருக்க அப்படின்னு கேட்டாரான். உடனே இவன் கேட்டது வேலை எனக்கு இல்லைன்னு கேட்டிருக்கிறான். ஐயா கேட்டிருக்க நீ பைபிளை எத்தனை தடவை வாசித்திருக்கன்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லுங்க இல்லையா. அப்போ எத்தனை வருஷமா இருக்கட்ட சபைக்கு வரடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் அண்ணன் பல வருஷமா வரையா அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாரான், முதல்ல பைபிளை வாசித்து முடி. எதை வாசித்து முடி? முதல் பைபிளை வாசித்து முடி. பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னால் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரான். உங்களுக்கு அப்படி எக்ஸாம் வைக்கணும். நன்மை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, முதல்ல பைபிளை, பிரச்சனை மாறணுமா பைபிளை வாசித்து முடி, வியாதி மாறணுமா பைபிளை வாசித்து முடி, போராட்டம் மாறணுமா பைபிளை வாசித்து முடி, கிறிஸ்துவன்னு சொல்லுதான் பைபிள் வாசித்து முடி. அவன் ஒன்னே என்னச்சுன்னா போனான். அப்போ எப்படி வாசித்திருப்பான்? பைபிள் வாசித்து முடிச்சதுக்குள்ள என்ன கிடைக்கும்? அப்போ எப்படி வாசித்திருப்பான்? பயங்கரமாக வாசித்திருப்பான். இரவு பகல வாசித்திருப்பான். ஆண்டுடைய வசனம் அப்படின்னு சொல்லு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படித்தானே? அவன் உடனே பைபிள் எடுத்து என்னச்சுன்னா பயங்கர வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். வாசித்து பாதியில் வரும்போது வேலை கிடச்சிட்டு. என்ன கிடச்சிட்டு? உடனே ஐயாட்ட போய் சொன்னான், ஐயா எனக்கு வேலை கிடச்சிட்டேன்னு. அப்போ ஐயா கேட்டாரான், பைபிள் வாசித்து முடிச்சிட்டான்னு கேட்டாரான். அப்போ உடனே என்ன இல்லையா அப்படின்னு, நீ இன்னும் பைபிள் வாசித்து முடின்னு. பைபிள் வாசித்து முடிச்சுட்டு என்னச்சுன்னா அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு. இவன் பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு வேலை கிடச்சிட்டான். அப்போ இவன் நினச்சானா ஒன்றுக்கு எத்தனை வேலை கிடச்சிருக்கு? 2 வேலை கிடச்சிருக்கு. ஆனால் எந்த வேலைக்கு போகணுன்னு இவனுக்கு குழப்பம், தீர்மானம் எடுக்க முடியலை. எந்த வேலைக்கு போக ஒரே குழப்பம் அடைஞ்சிட்டான். பார்த்தது ஒரு பொண்ணு, ஆனால் முடிக்க போல இன்னொரு பொண்ணு வந்துட்டா. அது இந்த பொண்ணை காட்ட அந்த பொண்ணு அழகா இருக்கு. எதை முடிக்க? அதே மாதிரி இவனுக்கு 2 வேலை வந்த உடனே என்னச்சுன்னா ஐயாட்ட போயிருக்கிறான். ஐயா இன்னொரு வேலை வந்திருக்கு ஐயா, 2 வேலையில் எந்த வேலையா பார்க்க அப்படின்னு கேட்டிருக்கிறான். அவனே ஐயா சொல்லியிருக்கிறாரு, உன் ஜபத்துக்கும் உன் வேத வாசிப்புக்கும் உன்னை சபை கூடுதலுக்கும் நீ கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்திலையும் எந்த வேலை உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோ அந்த வேலை கர்த்தர் கொடுத்த வேலை. இன்னொரு வேலை எவ்வளவு பெரிய சம்பளம் கொடுத்தாலும் அந்த வேலைக்கு நீ போகாத, அது பிசாசு கொடுத்த வேலை. நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க சொல்லுங்க? நீங்க என்ன எடுப்பீங்க? ஆராதனைக்கு போகாட்டினாலும் பரவாயில்ல பாஸ்டர், ஜபம் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல பாஸ்டர், கர்த்தருக்கு என்ன செஞ்ச ஊழியத்தை நீ செய்யாமல் போனாலும் பரவாயில்ல பாஸ்டர், கர்த்தர் கொடுத்த வேலை பாஸ்டர், இவ்வளோ பெரிய சம்பளம் பாஸ்டர், ஒரு லைஃப் ஃபெயிலியர். தேவ நாம அதில் மகிமைப்படணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு தேவை. நான் எடுத்த முடிவில், தீர்மானத்தில் முதல்ல ஆண்டவர் நாம மகிமைப்படணும். 2வது பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். 3வது என்ன சொன்ன ஸ்தோத்திரம், நான் பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிற மனுஷனாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ எந்தெந்த காரியத்தில் தீர்மானம் எடுக்கணும்? நேரம் நமக்கு என்னச்சுன்னா போய்கிட்டே இருக்கு. அமை ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை என்னச்சுன்னா சொல்லிட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து வாலிபர்களை அனுப்புவோம். அதுக்கு எந்த வழியில் செல்லணும், வழியை நம்ம தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். நம்ம போகிற வழி, நம்ம எப்படி போகிற வழியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா, நான் நடக்கிற வழியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறா, நான் போகிற காரியத்தில் செய்கிற காரியத்தில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா, இதனால பிறருக்கு பிரயோஜனமா, இதனால என்னச்சுன்னா ஸ்தோத்திரனா பிறருக்கு இடருள் இல்லாமல் இருக்கிறேனா என்பதை அறிந்து என்னச்சுன்னா செய்யணும். 119 சங்கீதம் 29-30 வசனத்தை பாருங்க. 119 சங்கீதம் 29-30 பாருங்க. அமை ஸ்தோத்திரம். 119 சங்கீதம். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு என்ன செய்யும், அருள் செய்யும். அடுத்த வசனம் பாருங்க. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக என்ன செய்ய நிறுத்தினேன் என்று சொல்லுகிறான். அந்த பொய் வழியை நான் விட்டுட்டு மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 2 வழி இருக்கு.
இந்த ரெண்டு வழியில் எந்த வழியில் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்? அமிஸ்தோத்திரம். ஒரு வழியில் பார்க்கும் பொழுது முன்னால் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்குது, அமிஸ்தோத்திரம் செழிப்பு நிறைந்ததை போல இருக்குது. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருக்கிறது. அமிஸ்தோத்திரம். நம்ம கண்கு முன்னாலே இப்போ நம்ம ரெண்டு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷனை என்ன எடுப்பீங்க? முடிவு என்ன எடுப்பீங்க? தீர்மானம் என்ன எடுப்பீங்க? முன்னால் உங்கள் கண்களை பார்க்குற என்ன சொன்ன ஆசீர்வாதமாக தோன்றுகிற வழியில் போக பார்ப்பீங்களா, இல்லை வறட்சியாக இருக்கிற ஒரு வழி அந்த வழியில் போக பார்ப்பீங்களா? ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது என்ன சொன்ன இங்கே ஒரு பசுமை இருக்குது, இங்கே ஒரு வெறுமை இருக்குது. எந்த வழியில் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் முடிவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க? வசனம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எரேமியா 6:16 இப்படி வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6 வழியில் நின்று, ரெண்டு வழி இருக்கு, அந்த வழியில் ஒன்று நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். கை வைத்தல சொல்லுங்க பார்க்கலாம். அமிஸ்தோத்திரம். யார்கிட்ட கேட்கணும்? அமிஸ்தோத்திரம். இன்னொருத்தட்ட கேட்குதல்ல, அவங்களுக்கு அது முடிவு என்னன்னு தெரியாது. அந்த வழியினுடைய மேன்மை ஆசீர்வாதம் என்ன என்பது யாருக்கு தெரியும்னா, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த ஆண்டவருக்கு தெரியும். அமிஸ்தோத்திரம். அவருக்கு தான் பின்னால நடக்க போவதும் பின்னால வரப்போகிறதும் என்ன நன்மையா தீமையா என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால உங்க வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் தீர்மானம் எடுக்கும் பொழுது வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று தேவனிடத்தில் விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதில் நடந்த உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:15-16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நல்ல வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்க செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தங்கள் கைகளை உதறி ரத்தம் சிந்தருக்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனை குறித்து அவன் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கை வைத்து தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஆகாரத்தில் குறை வராது, உங்க அப்பத்தில் குறை வராது, உங்க தண்ணீர்ல குறை வராது, உங்களுக்கு பாதுகாப்புல குறை வராது. கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து போவது வனாந்தரம் தான், ஆனா அந்த வனாந்தரத்தின் பாதையிலும் கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அமிஸ்த வனாந்தர பாதை தான், அப்பம் இல்லை என்று சொல்லப்பட்ட கூக்குரலின் சத்தம் தான். ஆனா வானத்தை திறந்து கர்த்தர் என்ன மன்னாவினால் போஷித்தார். வனாந்தரமான பாதை தான். தண்ணீருக்கு என்ன பண்ணுவோம் என்று புலம்பினார்கள், ஆனாலும் கற்பரையை பிளந்த ஆண்டவர் தண்ணீரை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. வனாந்தரமான இடம்தான். அமிஸ்தோத்தர். எங்களுக்கு இந்த கொமுட்டிக்காயும் இந்த வெள்ளரிக்காயும் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வானத்தின் மண்ணாதானே, எங்களுக்கு இன்னொரு ஆகாரம் இல்லையே என்று சொல்லி புலம்பினார்கள். கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார், காடையினால் கர்த்தர் கொண்டு வந்து நிரப்பினார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எடுக்கிற வழிகள் அமிஸ்தோத்திர தேவ சமூகத்திலிருந்து நல்ல தீர்மானத்தை எடுக்க பழகுங்கள். தேவன் நியமிக்கிற பாதையில ஓட போகுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதாய், பாதுகாப்பு உள்ளதாய், ஆமென், நன்மை தருகிறதாய், ஆமென், மேன்மை அடைகிற ஒரு வழியாக கர்த்தர் அதை மாற்றி தருவார். கைவத்தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ வா, அமிஸ்தோத்திர தேசத்தை விட்டு இனத்தை விட்டு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னான். ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்ன, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அமிஸ்தோ பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னான். ஆனா அவ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:8 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கைவத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வழியில் நின்று அமிஸ்தோத்திரம், இது எனக்கு செட் ஆகாது,
இது எனக்கு சரியாகும் அப்படி நீங்கள் என்ன சின்ன சொல்யூஷன் எடுக்காதீங்க. நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் நியமிக்கிற பாதையில். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தோத்துறோம், அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இதே தீர்மானம் எடுக்க வேண்டியல ஒருத்தர் லோத்துவை குறித்து வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் வாங்க. 13ஆம் அதிகாரம் ஆதியாம் 13:8 வாசிக்கும் பொழுது, ஆதியாம் 13:8 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர்கள் 2 பேருக்குள்ள மோதி கொள்ளுதாங்க. அவன் சொல்லுகிறான், இந்த தேசம் எங்கும் உனக்கு முன்பாக இருக்குது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஸ்தோத்திரம், நீ இடதுபுறம் போன நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போன நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொன்னான். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு வழி காட்டும், எந்த வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டுகிட்ட கேட்கல. அவர் சொன்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொன்னார்ல. அந்த ஆண்டுகிட்ட ஆலோசனை கேட்கல, தீர்மானம் அவனை எடுத்தான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தானா, சோதம் குமார பட்டணம் யோதா நதிக்கு அருகாமல் இருக்கிற சமபூமி முழுவதும் எப்படி இருந்ததா? வளம் பொறிந்ததாக காணப்பட்டது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததா. உடனே அவன் என்னச்சுன்னா சூஸ் பண்ணான், தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு சோதம் குமார ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, செழிப்பா இருக்குன்னு போனான். ஆனால் அங்கே உள்ள இருந்தவர்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர். எப்படிப்பட்டவர்கள்? துன்மார்க்கர்கள். என்ன நடந்தது? ஸ்தோத்திரம், அங்க இருக்கிறவர்கள் என்ன செய்ய? ஸ்தோத்திரம், அவர்கள் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் ஸ்தோத்திரம் வேசித்தனம் பண்ணுகிற ஆவி பிடித்த ஜனங்கள். அங்க இருக்கிறவர்கள் என்ன செய்ய? ஸ்தோத்திரம், பிறருடைய மேன்மை என்ன செய்ய ஒரு நாள் விரும்பாத ஜனங்கள். அங்கே போன பொழுது என்ன நடந்தது? ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த இடம் தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது எல்லாத்தையும் விட்டு விட்டு வெளியே வந்தார். மனைவியும் உப்புத்தனால் மாறினார். 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனான். அந்த பிள்ளைகளின் சுய முடிவெடுத்தார்கள், நமக்கு ஒரு சந்ததி எப்படி பிறக்கும், நம் தகப்பனிடத்திலேயே போய் நமக்கு ஒரு சந்ததியை உண்டாக்குவோம் என்று சொல்லி தவறான ஒரு முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து தன் தகப்பரு மூலமாய் சந்ததியை பெற்றுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அந்த சந்ததி ஒரு நாளும் சபைக்குள்ள வர முடியாதபடி ஆண்டவர்கள் அருவருக்கப்பட்ட சந்ததியாய் அந்த சந்ததி மாறினது. ஆசீர்வாதமாய் ஆரம்பிக்கப்பட்டது, எடுத்த முடிவு சரியா இல்லாததினால் அதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், தேவ நாமத்திற்கு தூஷணத்திற்கு ஏதுவாய் அந்த சந்ததிகள் போய்விட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கிறது? உங்கள் தீர்மானம் எப்படி இருக்கிறது? எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஸ்தோத்திரம், உங்களுக்கு விருப்பமான வழியா இல்லை தேவனுக்கு சித்தமான வழியா? ஸ்தோத்திரம், பிறருக்கு பிரயோஜனமான வழியா இல்லை உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வழி நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப சரியாக இருக்கும். கைவத்து அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே தோத்திரம். வாலிப தம்பி தங்கச்சி மாதிரிலாம் நீங்கள் எழுப்பி போகலாம். நீங்கள் யூடியூப்பில் அது கேட்டுக்கோங்க. ஸ்தோத்திரம். மற்ற 2வது வாலிபர்கள் எழுப்பி போங்க. ஸ்தோத்திரம். அடுத்து 2வது வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே என்ன செய்கிற வைக்கிறேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரை அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளின் கட்டளைகளின் நியாயங்களை கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க 17. நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உன்மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிற ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தர் உன் பிதாக்களாகிய
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்பும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். கைவைத்தலையில் சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். நமக்கு முன்னால் 2 வழி, அதில் எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? அமிஸ்தோத். இப்போ உங்கள் முன்னால் 2 ஆசீர்வாதம், 2 என்னச்சுன்னா காரியம். ஒன்று என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஜீவன் நன்மை. இன்னும் ஒன்று மரணம் தீமை. எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? இது உங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு என்னது தெரியாது. இந்த உங்கள் முன்னால் வச்சிருக்கிற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஜீவன் நன்மை மரணம் தீமை, அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத்து 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத்து நகோமி அவருடைய கணவனாகி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கணவன் 2 பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து, அவங்க 4 பேரும் சேர்ந்து தேவனுடைய அப்பத்தின் வீட்டை விட்டு அவங்க வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்கே அவருடைய கணவன் இறந்து போனான், 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இப்போ தனிமைப்படுத்தப்பட்டா. இப்போ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மருமக்களை பார்த்து சொல்லுகிறான். அவள் என்னச்சுன்னா மோவாப் தேசத்துள்ள அவங்க சந்ததிகள். இப்போ கர்த்தருடைய வீட்டில் என்னச்சுன்னா ஆகாரம் உண்டேன்னு அதை ஆண்டவர் விசாரிக்கிறேன்னு அறிந்த உடனே அவள் சொல்லுகிறான், நான் என் ஜனத்திடத்துக்கு போகிறேன், நீ வந்து என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் நீங்கள் உங்கள் ஜனத்திடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுகிறான். உடனே 2 பேரும் இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க. உடனே இவ சொல்லுதா, இல்லை நான் இன்னொரு பிள்ளையை பெற்று வாழ்க்கைப்பட்டு நான் ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு என்னச்சுன்னா திருமணமாக தட்டி நீங்கள் காத்திருக்க முடியாது. ஆசையை பார்த்தீங்களா கிளவிக்கு தோத்திரம், அப்படி நீங்கள் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லுத. இவன் உடனே என்னச்சுன்னா ஓர்பா சொல்லுகிறா, உடனே போய் கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா. அவன் என்ன செஞ்சிட்டா, ஆமாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் நம்பாதீங்க, ஆண்டருக்கு காலை வாரி விட்டுருங்க. அல்லே லூயா தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா காட்டி கொடுத்தான் முத்தத்தினால், ஆமே தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி என்ன தெளிலால் காட்டி கொடுத்தா தோத்திரம். அதனால் என்னச்சுன்னா இப்படிப்பட்ட கேஸில் என்ன செய்யக்கூடாது, ஸ்ரீபராய் அப்படி பார்க்குறாரு, தோத்திரம் நம்பக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ என்னென்னா நினச்சின ஸ்தோத்திரம், இப்போ ஓர்பால் போயிட்டா, இப்போ வந்து ரூத்து மட்டும் இருக்கிறா. உன் சகோதரி போயிட்டா, நீயும் போ. ஆனால் அவள் அப்போ தான் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறா. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல தீர்மானம் அப்போ தான் எடுக்கிறா. அவள் சொல்லி நான் போக மாட்டேன். இந்த 16ஆம் வசனத்தை பாருங்க, ரூத்து 1:16 என்ன சொல்லுது? ரூத்து 1, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் நீ தங்க இடத்தில் நானும், உம்முடைய ஜனம் என்னுடைய, உம்முடைய தேவன் என்னுடைய. ஐயா இவளுக்கு என்ன நடக்குன்னு அங்கே தெரியாது, அந்த தேசம் எப்படிப்பட்டன்னு தெரியாது, அங்குள்ள ஜனங்க எப்படிப்பட்டன்னு தெரியாது, அங்கே இருக்கிற என்ன சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அந்த கடினமான சூழ்நிலையில் தனக்கு முன்னால் ஜீவன் இருக்கா, தனக்கு முன்னால் நன்மை இருக்கா, தனக்கு முன்னால் தீமை இருக்கா, தனக்கு முன்னால் மரணம் இருக்கா, அது தெரியாது. ஆனால் தீர்மானத்தை உறுதியாக எடுத்தா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவள் எடுத்துட்டு என்னச்சுன்னா அப்படி போனனால வேதம் சொல்லுகிறது, அந்த 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அது தேவனுடைய செட்டைக்குள்ள உங்களை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் பிசாசுடைய கையில் விழக்கூடாது. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் சரியா இருந்தால், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் உண்மையாய் தீர்மானம் எடுத்தால், நீங்கள் தேவனுடைய சட்டைக்குள்ள வந்து விடுவீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் மாறி நிறைவுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. இந்த ரூத் என்னச்சுன ஸ்தோத்திர வாழ்க்கையில ஒரு போவாசை கர்த்தர் என்னச்சுன ஏற்படுத்தி வைத்தார். இந்த ரூத்துக்கும் போவாசுக்கும் என்னச்சுன ஸ்தோத்திரம் ஒரு பிள்ளை பிறந்து
அந்த பிள்ளையுடைய வழியாக தாவீது என்னும் வம்சம் வந்து அந்த வம்சத்தின்படியாக நம்ம உலக இரட்சகராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுவதற்கு ஒரு உன்னத திட்டத்தை கர்த்தர் அன்றைக்கு வைப்பதற்கு ரூத் எடுத்த தீர்மானம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவள் தீர்மானத்தில் மட்டும் சரியில்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு உலகத்துக்கு ரட்சிப்பு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கிடைத்திருப்பதற்கு என்னச்சுன்னா அது சந்தேகமாய் கூட மாறி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானம், நான் எடுக்கிற தீர்மானம் தேவ மகிமைப்படணும். ரெண்டாவது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நான் எடுக்கிற தீர்மானத்தில் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும். மூணாவது நான் எடுக்கிற தீர்மானம் யாருக்கும் இடர்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த கான்செப்ட்லயே நம்முடைய தீர்மானங்கள் இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரூத் எடுத்த தீர்மானத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி என்னச்சுன்னு ஸ்தோத்திரம் நல்ல பதார்த்தங்கள் தனக்கு முன்னால வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை புசிக்கவா இல்லை வேற என்னச்சுன்னு எதையும் புசிக்கவா? ராஜ சாப்பாடு முன்னால் இருக்கிறது. எதை சாப்பிடணும், எதை எடுக்கணும்? ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் புசிக்கலாம், ஸ்தோத்திரத்தோட எல்லாம் புசிக்கலாம். அப்படியா? இல்லை என்னச்சுன்னா நமக்குள்ள கட்டுப்பாடு வேணுமா? வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1:8 வாசிக்கிறோம். தானியேல் 1:8 சொல்லுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஸ்தோத்திரம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தலைவிடத்தில் என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான். நீங்கள் வேலை பார்க்குற இடம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு முன்னால் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நல்ல என்னச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ரிட்ரீட் போவோம், நல்ல ஒரு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் விருந்து கொண்டாடுவோம் என்று நினைச்சு ட்ரீட் வைக்கலாம். அதில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உங்கள் முன்னால் பல வகை பரிமாறப்படலாம், இல்லை பல வகை உங்கள் முன்னால் இருக்கலாம். எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்கள் தீர்மானம் என்ன? அதனால் உங்களை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுதீங்களா? இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நான் அது அந்த அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் அந்த எஜமானிட்ட வேலை பார்க்குறேன், நான் அதை செய்யலைன்னா அவர் துக்கப்படுவார், நான் அதை செய்யலைன்னா அவர் வருத்தப்படுவார், நான் அதை செய்யலைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னச்சுன்னா என்னைய மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவன் இதில் மகிமைப்படணும், நான் ஆண்டவர் பிள்ளை என்பதை அங்கே ஒரு நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஸ்தோத்திரம். இல்லை அந்த இடத்துல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உங்கள் சாட்சியை காத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் நீங்கள் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட பாவத்தை கழுகி சுத்தமாக்கப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை காட்ட ரெடியா இருக்கிறீங்களா? அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அவன் சொன்னான், இதனால் நான் தீட்டுப்படுத்தலார் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு வாழ்ந்தான். என்ன நடந்தது? 15 சொல்லுது. 1:15 வாசிக்கிறோம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம், யார் முகம்? வெறும் மரக்கறியை சாப்பிட்டவங்க முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்ட. ஒரு அலையில் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன? ஆனால் இல்லை அதுதான் அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதை எடுக்கிறனா தப்பே இல்லை. அப்படியா? வேதம் சொல்லுது, அவர்களை காட்டிலும் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டவர்களை காட்டிலும் மரக்கறி சாப்பிடுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவனுடைய முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் மாறிடும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமே. எனக்கு 2 பிள்ளைகள். என் பிள்ளைகள் பிறக்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைகளுக்கு அப்போல்லாம் அந்த லாக்டேஜ் தானே, அதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃப்ளவர் என்னெல்லாம் இருக்கும், ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் பாஸ்டம்மா என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் என்னச்சுன்னா அங்கே கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதில் வந்து அந்த பயிர் வகைகள் இதெல்லாம் வாங்கி அதை என்னச்சுன்னா நல்லா திரித்து நல்லா அது போட்டு மிக்சிலே போட்டு நல்லா திரித்து அதை வச்சு என்னச்சுன்னா கூழ் வச்சு என்னச்சுன்னா கொடுப்பாங்க. பிஸ்கட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாது. யாராவது எங்கள் வீட்டுக்கு வரதவங்க பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க. அந்த பிஸ்கட்டு தான் என்னச்சுன்னா பாஸ்டம்மா என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நான் வந்து எப்பவுமே சாப்பிட்ட உடனே ஏதாவது வாயில் ஒன்று டப்புன்னு நினச்சுன்னா எடுத்து போடணும். ஆனால் ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் என்ன செய்யக்கூடாது, போட்டுறக்கூடாதுன்னு அது தூக்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சுருவாங்க. இப்போ இல்லை, அப்போ
அதனால் என்னச்சுன்னா அப்படி என்னச்சுன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்குமே நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் எனக்கு 2 பிள்ளைகளும், என் பையனும் சரி என் பொண்ணும் சரி, 2 பார்த்தீங்கன்னா கொழு கொழுன்னு இருக்கும். அல்லேலூயா. இப்போ தான் எப்படி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு புஷ்டியாகவும் எங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. நான் அப்போ யோசித்து பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவான், என் பிள்ளைக்கு என்னச்சுன்னா அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி, எனக்கு அப்படியே எனக்கு வயிறெல்லாம் எரியும். அது என்கிட்ட சொல்லி எனக்கு என்னச்சுன்னா, அதாவது என் பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியலையே, என் பிள்ளைக்கு ஒன்று என்னச்சுன்னா இது ஒழுங்காக சட்டை கூட வாங்கி கொடுக்க முடியாது. நான் இப்போ கூட என்ன சொல்லுவேன், இந்த பழைய ஃபோட்டோ ஏதாவது பார்த்தேன்னா பாஸ்டமாக சொல்லுவான், என் பையன் சொல்லுவான், எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்களாம்மா. அவனுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு நினச்சின முக்கால் சட்டை தான் இருக்கும். இந்த கையெல்லாம் எப்படி இருக்கும், அரைக்கை சட்டையெல்லாம் எப்படி இருக்கும், முக்கால் கை சட்டை தான் இருக்கும். ஏன்னா பிள்ளை வளரும், அது 2 வருஷம் போட்டுக்கலாம், அப்படி தான் எடுப்பாங்க. அந்த அளவு என்னச்சுன்னா ஒரு நெருக்கத்தில் தான் போனோம். ஆனால் என் பிள்ளைகள் எதிலுமே சோட்டாவாக கத்தர் விடலை. என் பிள்ளைகளை எல்லாத்துலேயுமே கத்தர் பெஸ்ட்டாக கொண்டு வந்தார். படிப்புலையும் சரி 2 பேருமே தோத்திரம், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக என் பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்தா. அவங்க சரீரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். என் பையன் கொஞ்சம் என்னச்சுன்னா சின்ன வயசில் அடிக்கடி என்னச்சுன்னா அவனுக்கு இந்த ஸ்டமக் ப்ராப்ளம் வருமே தவிர மற்றபடி என்னச்சுன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 2 பிள்ளைகளையும் கத்தர் என்னச்சுன்னா நல்ல பலத்தோடு வச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ரொம்ப கவனிக்கணும். இதுதான் என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஆசை நினைக்காதீங்க, தேவன் தான் நமக்கு ஆசீர்வாதம். இதுதான் எனக்கு பலன் நினைக்காதீங்க, தேவன் தான் நம் பலன். அந்த பலத்துக்குள்ள வாழணும், அந்த பலத்துக்குள் நடக்கணும். அது மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திரம் 17ஆம் வசனத்தில் பாருங்க, 1:17 பாருங்க. அந்த 4 வாலிபர்களுக்குள்ளும் தேவன் என்ன செய்தாரா, சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணுமா? வாலிபர்லாம் போயிட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி மாறணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மகனே மகளே இதுதான், இதில் இரு, அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. தோத்திரம் அவருக்கு உள்ள வாழ்கிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் நீங்கள் 19ஆம் வசனத்தில் பாருங்க, இவங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் அறிவுள்ளவனான ஞானமுள்ள ஆக்குறது மட்டும் இல்லை, ராஜா அவர்களோடு பேசினா அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேற ஒருவனும் காணப்படவில்லை. ஆகைய இவர்கள் ராஜா சமூகத்தில் என்ன செய்தார்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 20ஆம் வசனத்தில் பாருங்க, ராஜா சமூகத்தில் இது மட்டும் இல்லை, 20 பாருங்க, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்ய எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாமர்த்தியம் உள்ளவன், சமர்த்தம் உள்ளவன், ராஜ சமூகத்தில் நின்றவன், அறிவுள்ளவன், ஞானத்தில் சிறந்தவன், எழுத்திலே சிறந்தவன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை ஒரு எடுக்கிற தீர்மானம் தாங்க அந்த வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அது மட்டும் இல்லை, நீங்கள் வாசித்து பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் எந்த ராஜாவுக்கு முன்னால போய் வணங்கினானோ அந்த ராஜா இவனை வணங்கினான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தோத்திரம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஞானத்தை என்னச்சுன்னா ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரா, உன்னை காட்டிலும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உன்னை போதித்தவர்களை காட்டிலும் உன்னை அறிவுள்ளவனாய் மாற்றுகிறவர். ஸ்தோத்திரம். பெரியோர்களை காட்டிலும் உன்னை ஞானவானாய் மாற்றுகிறவர், உன் சத்துருக்களை காட்டிலும் உன்னை ஞானவானாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த ராஜாவுக்கு முன்னால போய் பணிந்தானோ தேவனுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தது நிமித்தமாய் அதே ராஜா இவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெரியோரின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் எடுக்கிற தீர்மானம் சரியா இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. அதே நீங்க என்ன ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கைய தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷ தாவிருந்தமையால் அவன் ராஜ்யம் முழுவதற்கு அதிகாரி ஏற்படுத்த ராஜா நினைத்தான். மேற்பட்டவன் எல்லாருக்கும்,
வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, நாம வாழுகிற இடத்துல, உன் குடும்பத்தார் மத்தியில், ஜாதி ஜனங்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் மேற்பட்டவர்களாய் கர்த்தர் நிறுத்தணும்னா எடுக்கிற தீர்மானம் சரியா இருக்கணும். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 6:27 பாருங்க. 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அமைத்தோத்திரம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பி வைத்த அவரே தப்பிவிக்கிறவர், ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியை அடையாளங்கள் அற்புதம் செய்கிறவருமா இருக்கிறார் என்று ராஜா எழுதினான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் தப்பி வைக்க வல்லவர். அந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வமும் இல்லை. அல்லேலூயா. 28 வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முன்னால் வைக்கப்பட்டதில் ஸ்தோத்திரம். இதில் ஆண்டவர் நாம மகிமைப்படுமா? இதை நான் செஞ்சா, இல்லை இதை நான் புசித்தா, இல்லை இதை நான் நினைச்சனா, இதில் இதுபடி நான் வாழ்ந்தா, இதில் நினைச்சன வாழ்க்கையை அர்ப்பணித்தா தேவன் நாம மகிமைப்படுமா? பிறருக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இதனால் என்னச்சுன்னா நான் பிறருக்கு இடம் இல்லாமல் இருக்கிறேன்னா இதை பார்த்து செய்யுங்க. இதை பார்த்து தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக தானியேலை உயர்த்தின உங்களை உயர்த்துவார். கைவத்தல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. நேரம் முடிஞ்சிட்டு இன்னி ஒரு காரியம் சொல்லி, நித்திய ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய. யோவான் 6ஆம் அதிகாரம் 66 69 வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் 66 69. யோவான் 6. ஆமாம். அது முதல் அவருடைய சீஷலை அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்க. நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும். அதை ஆண்டரை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லு. யோவான், இது யார் கொடுக்க முடியும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 3:15-16 வாசிக்கும் பொழுது, அவன் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டாம். அவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த நித்திய ஜீவன் அவரிடத்துல தான் இருக்கு. அவரிடத்துல இருக்கு. அவரிடத்துல நம்ம நினைச்ச பெற்றுக்கொள்ளணும். ஆண்டுக்கு மகிமை உண்டாத. லூக்கா 16:13, லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசைவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். அதனால என்ன செய்யணும்? நம்ம ஏதாவது தேவன்னா தேவன் நித்தியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் 2 இடத்துல நம்ம வேலை செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசு இடத்துல வந்தான். இயேசு இடத்துல வந்து கேட்டான், ஆண்டரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான், ஒருவர் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் அல்ல. அப்படி சொல்லிட்டு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றான். அதற்கு அவன், போதகரே, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அடுத்து இயேசு அவனை பார்த்து சொன்னா, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அதை அன்பா நேசித்து சொன்னா, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். அதற்கு அவன் என்ன சொன்னா, மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடினா இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டான். எதுக்காக வந்தான்? இயேசுகிட்ட எதுக்காக வந்தான் சொல்லுங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. இப்போ எப்படி போறான்? துக்கத்தோடு போறான். அவன் டிசிஷன் மேக்கிங் என்னாச்சு? எடுக்கிற தீர்மானம் என்னாச்சு? கோட்டை விட்டுட்டான். இதுவா அதுவா?
இந்த காரியமா அந்த காரியமா? நித்திய ஜீவன் வேணுமா உலகம் வேணுமா? அவன் அதில் தவற விட்டுட்டான், துக்கத்தோடு போயிட்டான். இயேசு சொன்னான், ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாது. யார் ஆண்டவரை போக முடியும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க உங்கள் முடிவு என்ன? உங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கிறீங்க? ஆண்டவருடைய நாம மகிமைக்கு எதுவாக, பிறருடைய பிரயோஜனத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு இடர் இல்லாமல் இருக்க உங்கள் தீர்மானம் இருக்கணும். ஜெபமனோமா? அப்படி எல்லோரும் எழும்புவோம். எல்லாம் பைபிள்லாம் வச்சுட்டு எல்லாம் எழும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எடுக்கிற தீர்மானம் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் உங்கள் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. அதில் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. அது என் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரே பிறருக்கு அதை இடரில் உண்டாக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே தோத்திரம். நான் எடுக்கிற தீர்மானம் வழி, எந்த வழி, எனக்கு முன்னால் வச்ச 2 வழியில் நான் எந்த வழியை தெரிந்து கொள்ளுகிறேன். எனக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், 2 காரியத்தில் எந்த காரியத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன்? ஆமென், ஸ்தோத்திரம். நன்மையா, ஜீவனா, இல்லைன்னுச்சுன்னா மரணமா, அது தீமையா, எதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்? எனக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவர் நித்திய ஜீவனா, இல்லை ஆக்கணி தீர்ப்பா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகமா, நரகமா, எதை தேர்ந்தெடுக்கிறேன்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு தீர்மானத்தை நான் உண்மையை எடுக்க எனக்கு நீ கிருபையை தாரும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். குயவன் நீரே, களிமண் நானே ஐயா, குயவன் நீரே, களிமண் நானே ஐயா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலே நானும். அடிமை நானே எஜமானிரே நாதா, அடிமை நானே எஜமானிரே நாதா, பலவீன நானே பலவானிரே நாதா, பலவீன நானே பலவானிரே நாதா. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். குயவன் நீரே, களிமண் நானே, களிமண் நானே, குயவன் நீரே நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவேன், மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவேன். என் சித்தமல்ல உம் சித்தநாதே,
வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் உண்மை நம்பி தீர்மானம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உங்கள் நாமம் மகிமைப்படணும். நாங்கள் எடுக்கிற தீர்மானம் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் யாரும் இடர்ல அடையக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க கிருபைதாரும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்கள் ஜனங்க குழப்பத்தோடு, ஆண்டவரே பலவிதமான முறுமுறுப்போடு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் வெறுப்படைந்த சூழ்நிலையில் ஒரு தோல்வியோடு கூட வந்திருந்தா இன்னைக்கு அவங்க எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையாய் தீர்மானம் எடுத்து இன்று நடத்துகிற பாதையில் ஆண்டு சென்று ஆண்டு முடிவில் நன்மையை பெற இளைப்பாறுதலை காண கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி வெறுமையாக்குறோம், சமாதானத்தோடு அனுப்பும். தேவ ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நான் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சலமரவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு வாழ்த்துல சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்க.